ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஒரு மசோதா தான் பண்ணியிருக்காங்க மக்களவையில். அதனால் நான் தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, அணுசக்தி மசோதா மாநிலங்களின் ஒப்புதல். ஓகேங்களா? அணுசக்தி மசோதா மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதாவுக்கு மக்களவையில் தொடர்ந்து மாநிலங்களின் ஒப்புதல் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் அளிக்கப்படுது. ஓகேங்களா? மாநிலம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் வழங்கப்படுது. ஓகேங்களா? ஒரு மசோதா மாநிலமும் மக்களவையும் ரெண்டுலேயுமே தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணிட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் எடுப்பாங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டியும் 3-2 மெஜாரிட்டியாக வாக்கெடுப்பு பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மசோதாவை நாடாளுமன்ற குழு பரிசீலிக்கும் அனுப்ப எதிர்க்கட்சிகள் சமர்ப்பித்த கோரிக்கை நிராகரிப்பு. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மசோதா நாடாளுமன்ற குழுக்கு பரிசீலிக்க வேணும். அந்த மசோதா நீங்கள் பண்ணுறது சரியாக தவறான்ட்டு திருப்பி குழு போடணும். அப்படிங்கும்போது அந்த குழு போட தேவையில்லை, இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு குடியரசுத் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. குடியரசுத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்திருத்தம் அதனோட சட்டத்திருத்தங்கள்லாம் சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சட்டத்திருத்தம்லாம் வரும்போது என்னென்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மசோதா பில் பாஸ் பண்ணணுன்னா மக்களவை மாநிலம் ரெண்டுலேயுமே பண்ணணும். மெஜாரிட்டி 3/2 இருக்கணும். ஓகேங்களா? 3/2 பங்கு இருக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக பாலிட்டி நல்லா படிங்க. பாலிட்டியில் படிக்கும்போது மக்களவை மாநிலவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.